மக்னா யானையோட மூர்க்கத்தனத்தை வச்சு ஒரு சில பேர் அதை மூன்றாம் பாலினத்தை சேர்ந்த யானைன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா தந்தமில்லாத ஆண் யானை தான் மக்னா யானைன்னு சொல்லப்படுது. ஒரு தடவை பொள்ளாச்சி டாப்சிலிக் வனப்பகுதியில இருந்து வெளியேறி கோவைக்கு வந்த மக்னா யானை மதுக்கரை பக்கத்துல ரயில் பாதையை கடக்க முயன்றப்போ கேரளாக்கு போயிட்டு இருந்த எக்ஸ்பிரஸ் ரயில் அதிவேகத்துல வந்துட்டு இருந்து இதை பார்த்த வனத்துறை யானை மேல ரயில் மோதாம இருக்க சப்தங்களை எழுப்பியும் பட்டாசுகளை வெடிச்சோம் யானையை விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த மக்னா யானை அசரவே இல்ல. வனத்துறை எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த யானை டிராக்லயே தான் நின்னுட்டு இருந்துச்சு. ஆனா அதிர்ஷ்டவசமா ரயில் யானை பக்கத்துல வர்றதுக்கு ஒரு சில நொடிகளுக்கு முன்னாடி யானை டிராக்கை விட்டு வெளியே வந்தது. இது சம்பந்தமான வீடியோ காட்சிகள் கூட இணையதளத்துல வைரல் ஆச்சு. இந்த உலக அளவுல நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின்படி ஆப்பிரிக்க யானைகள் எண்ணிக்கை குறைவாகவும் ஆசிய யானைகள் எண்ணிக்கையில மிக அதிகமாகவும் காணப்படுது. அதுவும் இந்தியால குறிப்பா தென்னகத்துல யானைகள் அதிகமா இருக்கிறதா 2014 நடத்தப்பட்ட ஆய்வுல தகவல் சொல்லுது. அதே போல மக்னா வகை யானைகளோட எண்ணிக்கையும் தென்னகத்துல தான் அதிகம். மக்னா யானைகளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சர்வசாதாரணமா பார்க்கலாம். பெரும்பாலான மக்கள் மூன்றாம் பாலினமாக பிறந்த யானைகளை தான் மக்னான்னு நம்புறாங்க. ஆனா ஆராய்ச்சியாளர்கள் இதை தவறான புரிதல் சொல்றாங்க. உண்மை என்னன்னா தந்தமில்லாத ஆண் யானை தான் மக்னா யானைன்னு சொல்லப்படுது. மனுஷங்கள்ல ஒரு ஆணோட அடையாளமா மீசை எப்படி குறிப்பிடப்படுதோ அதே மாதிரி தான் ஆண் யானைனா அதோட அடையாளமே தந்தம் தான். ஆனா மரபணு குறைபாட்டு காரணமாக தந்தமில்லாத தன்மையோடு வளரக்கூடிய இந்த மக்னா யானைகள் ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத மூன்றாம் பாலின யானைன்னு தவறா புரிஞ்சு கொள்ளப்படுது. மரபணு குறைபாட்டால தந்தம் இல்லாம வளர்கிறதே தவிர மற்ற ஆண் யானைக்கு இருக்கக்கூடிய எல்லா குணாதிசயங்களும் மக்னா யானைக்கு இருக்கும் அப்படின்னு தான் காட்டுயிர் ஆர்வலர்கள் சொல்றாங்க. ஆண் யானைக்கு தந்தத்துல தான் வலிமை. ஆனா இந்த மக்னா யானைக்கு உடம்பெல்லாம் வலிமை. குறிப்பா துதிக்கையில தந்தத்தோட பலமும் இருக்கு. 1000 யானைகளுக்கு ஒண்ணுதான் மக்னா யானையா பிறக்குதுன்னு வன ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதே போல மக்னா யானைகள் பொதுவாவே மூர்க்கத்தனம் நிறைந்ததா தான் இருக்கும்னு சொல்றாங்க. பொதுவா பெண் யானைகள் தந்தம் கொண்ட ஆண் யானைகள் கூட மட்டும்தான் இணை சேரும். தந்தமே இல்லாத மக்னா யானைகள் கூட பெண் யானைகள் இணை சேர்வது கிடையாது. அது மட்டும் இல்லாம இத ஆண் யானைகள் தங்கள் கூட்டத்துல கூட சேர்க்கிறது கிடையாது. தந்தமே இல்லாத மக்னா யானைகள் பிற பெண் மற்றும் ஆண் யானைகளோட கூட்டங்கள்ல இருந்து விலக்கி வைக்கப்படுறதுனால இது தனியாவே வாழுதுன்னு சொல்றாங்க வனத்துறையினர். இறுதியா ஏன் மக்னா யானை மூர்க்கமா காணப்படுதுன்னா தந்தமற்ற மக்னா யானையால எந்த கூட்டத்திலையும் சேர்ந்து வாழ முடியாதனால இது மூர்க்கத்தனமா தான் இருக்கும். சில சமயங்கள்ல எதிரில் வரக்கூடிய மனுஷங்களையும் மற்ற விலங்குகளையும் தாக்குற குணம் கொண்டவையா தான் இருக்கும். இப்படி மூர்க்கத்தனமானதுன்னு பலரையும் கொண்டதா சொல்லக்கூடிய மக்னா யானைகளை கூட பிடிச்சு கொண்டு வந்து முகாம்கள்ல வளர்த்தப்போ இயல்பா தான் இருந்திருக்கு. மீசையே இல்லாத ஆண்கள் எப்படி சாக்கோ பாய்ஸோ அதே மாதிரி தந்தமே இல்லாத மக்னா வகை ஆண் யானைகள் சாக்கோ பாய்ஸ் தோற்றத்தில் இருக்கிற ரகட் பாய்ஸ்.